காவடி சிந்து. காவடி சிந்துன்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து சிந்துன்னா என்னன்னு பார்க்கலாம். சிந்து அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நாட்டுப்புற பாடல்கள், தமிழில் இருக்கிற நாட்டுப்புற பாடல்களை அடிப்படையாக வச்சு அருணாசல கவிராயர் அப்படின்னு 1800 பிற்பகுதியில் வாழ்ந்தவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல், இந்த ஒரு சிந்து பாடல்களை வந்து அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் வந்த பாரதியார் கூட இதில் நிறைய ரொம்ப நல்லா இருக்கே கேட்குறதுக்கு அப்படின்னு அவர் கூட இந்த நடையில் வந்து பாடல் எழுதியிருக்கார். நெஞ்சு பொறுக்குவதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் அப்படின்னு அவர் எழுதின பாடல் கூட வந்து ஒரு சிந்து பாடல் தான். அதை வந்து நொண்டி சிந்துன்னு சொல்லுவாங்க. இதை தவிர 3 விதமான சிந்து பாடல்கள் இருக்குது. இப்போ பாரதியார் பாடல் நம்ம பார்த்தது நொண்டி சிந்து. அது மாதிரி வந்து வழிநடை சிந்து, காவடி சிந்துன்னு இன்னும் 2 வகைகள் இருக்குது. வழிநடை சிந்துன்னா என்னென்னா, ரொம்ப ட்ராவல் பண்ணுறவங்க, பயணம் செய்பவர் வந்து களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாடிட்டு போகிறது. காவடி சிந்துங்கிறது வந்து முருகன், கடவுள் முருகனுக்காகவே வந்து நம்ம காவடி எடுக்கும்போது பாட வேண்டிய பாடல்கள். இது பழனி, திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலை போன்ற எல்லா இடங்களுக்கும், திருத்தலங்களுக்கு ஏதாவது வேண்டுதலை அது முருகன் அருள் வந்து ரொம்ப கிடைக்கும் இந்த காவடி சிந்து பாடுனா. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கழுகு மலையில் ஒரு முருகப்பெருமான் கோயில் இருக்குது. அந்த முருகனை வந்து இவங்க பழனி மற்ற இடங்களுக்கு நடக்கிறது மாதிரி அங்கே வந்து ஊற்றுமலை ஜமீன்தார் இருதாலய மருதப்ப சேர்வை அப்படின்னு ஒரு ஜமீன்தார் இருக்கார். அவர் வந்து கழுகுமலை முருகப்பெருமானுக்கு பிரார்த்தனை செஞ்சு கால்நடையாக நடக்கும்போது வழியில் வந்து நம்ம வந்து மற்றவங்க ஏதாவது பேசிக்கிட்டே போவாங்க இல்லையா, அப்போ தெய்வத்தை பற்றியே முருகனை பற்றியே பேசிக்கிட்டு போனால் நல்லது. இன்னொன்று வந்து நமக்கும் நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப களைப்பு தெரியாமல் இருக்கும், இதுக்கு ஒரு பாடல் பாடலாமே அப்படின்னு நம்ம அண்ணாமலை கவிராயரை கேட்குறாரு. அவர் வந்து அவருடைய அரசவையில் அவர் வேலை பார்த்துட்ருக்கார். இப்போ ஒரு கவிஞராக இருக்கார். இப்போ இது நடந்தது வந்து 1865 வருஷம். அப்போ இவர் வந்து இந்த காவடி சிந்துன்னு ஒரு புதுவிதமான ஒரு தமிழ் நடைய நாட்டுப்புற பாடல் மெட்டுக்களில் எழுதி கொடுக்குறாரு. அப்போ அங்கே இருக்கிற கழுகுமலையில் இருக்கிற முருகன் மேலே எழுதுனா 22 பாடல்கள். அது விநாயகர் துதி, முருகன் துதி, இதெல்லாம் கழுகுமலை எப்படி இருக்குது, கோயில் எப்படி இருக்குது, அந்த நகர் எப்படி இருக்குது, அந்த மாதிரி வர்ணனைகள்லாம் பண்ணி முருகனை வந்து ரொம்ப துதிக்கிறார். இந்த பாடல்களை பாடிக்கிட்டே அவங்க நடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடல்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து எல்லாரும் வந்து அதை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாரதியாரும் நம்ம முன்னாடி பார்த்தது மாதிரி வந்து இதே நடையில் வந்து நொண்டி சிந்து இதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டார். பாடலை பார்க்கலாமா? வண்ணமயில் முருகேசன் குரவள்ளி பதம் பனிநேசன் உறைவரமே திருக்கழுகா சொல்ல பதிகோயிலின் வளம் நான் வரவாதே சொல்வன் மாதே சந்நிதியில் துஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் என்னும் சலராசியை வடிவார் பல கொடி சூடிய முடிமீதினில் தாங்கும் உயர் தோங்கும் உயர் தோங்கும்